பிரைஸ் லார்ட். ஜீசஸ் ஃபெய்த்ஃபுல் பிரேயர் காஸ்பல் மினிஸ்ட்ரி மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்களே. இந்த நாளில் நாம் செய்திக்கு முன்பாக தலையில தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம், செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாளை தான் என்று நாளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையோட பேசும், ஆழமாக கிரியை செய்யும். உங்களுடைய வார்த்தை நீர் எடுத்து ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத இதயத்தை தாரும், கீழ்ப்படுதல் இதயத்தை தாரும், பயத்தை நடுதல் தாரும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பாவிலே, நாளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அது மத்தேயுக்கு எழுதின நிருபம் சுவிசேஷம், மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் 46ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த சம்பவங்களை வாசிக்கிறேன். 2 காரியம் இருக்கிறது. ஒன்று செம்மறியாடு உள்ள மக்கள், இன்னொன்று வெள்ளாட்டுக்கு அடையாளமான மக்கள். செம்மறியாடு ஒரு அடையாளமாக சொல்ற காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மக்கள். வெள்ளாடு என்று அடையாளமிடுகிற மக்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்படின்னா பெயர் கிறிஸ்தவர்கள், இயேசு ஏற்றுக்கொண்டு என்ற பெயர்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, ஆண்டவரை சார்ந்து வாழாதபடிக்கு இருந்த ஜனங்கள். அது 2 காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இப்போ செம்மறி ஆடுகளை குணமுள்ள ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செம்மறி ஆடு சொல்லப்பட்ட அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருந்ததாக சொல்லப்படுகிறதுன்னா, ஆண்டவர் அன்றியும் வருஷகுமார தமது மகிமை பொருந்தினராய் சகல பரிசுத்தவான்களோடும் கூட வரும்போது தமது மகிமுள்ள சிங்காசனத்திலே வீட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வீட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து, மேய்ப்பனானவன் யாரு? இயேசு கிறிஸ்து நம்மளை மேய்க்கிறார், நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். அவரு எப்படி மேய்ப்பன் ஆடுகளை 2 அடையாளமாக பிரிக்கிறானோ, அதே போல இயேசு நம்மளை பிரிப்பார். நல்லவனையவன் கெட்டவனையவன்கிறதை பிரிக்கிறதுவாக ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு சொன்னார் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த சின்ன சிறியர் ஆண்டுக்கு யாரு எதை செய்யணுமோ அது அவருக்கே செய்ததாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சின்ன சிறியர் என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கிற இந்த மக்களுக்கு நாம் இயேசு அறிந்த நாம், இயேசு ஏற்றுக்கொண்ட நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டு ஊழியத்தை செய்கிற நாம் எல்லாரையும் நேசிக்கிறோமா? அன்பு செலுத்துகிறோமா? உதவின்னு கேட்டா உதவி செய்கிறோமா? ஒரு கஷ்டம் கேட்டா உதவி செய்து அன்பின் நிமித்தமாக செய்கிறோமா? அப்ப என்ன, எப்படி அவர் அங்க அடையாளம் காண்கிறார் நம்மளை உதவி குறித்து பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கு 35ஆம் வசனம், பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதனா இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டோம், எப்பொழுது உம்மை உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு தான் சொன்னாங்க, இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது எப்போ நாங்கள் பார்க்க வந்தோம்? இதெல்லாம் சொல்றீங்களே, நான் உங்களுக்கு எப்போ தண்ணி கொடுத்தோம், ஆகாரம் கொடுத்தோம், இதெல்லாம் நாங்கள் செஞ்சோமா அப்படிங்கும்போது நான் சொன்னாரு, சின்ன சிறிய நீங்க எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். நீங்க எனக்கு செய்யலன்னா, என்னை இந்த பூமியில படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷனுக்கும் எனக்கு செய்கிற உதவி, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால, வஸ்திரம் கொடுக்கறதுனால, சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுக்கறதுனால, ஒரு உதவி செய்யறதுனால, தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கறதுனால, இப்படிப்பட்ட உதவியை செய்யும்போது அதை கர்த்தருக்கு செய்ததாக எண்ணிக்கொள்ளுங்க. காவலர்களுக்கு, சிறையில் இருக்கிறவர்களுக்கு, வியாதிப்பட்டவர்களுக்கு இந்த உதவி செய்யும்போது அவங்களுக்கு ஆண்டவருக்கு செய்ததாக ஆண்டவர் கருதுகிறார். இந்த வெள்ளையாடு உள்ள அடையாளம் கண்டுகொண்ட வெள்ளையாடு போன்று இருக்கிற அந்த மக்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதேதான் சொல்றாரு, இப்படிலாம் இருந்தோம், பசியா இருந்தேன் எனக்கு என்ன பண்ணீங்க, எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அப்புறம் அந்நியனா இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதான் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார்.
அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமுள்ளவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவல் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படியாக சத்தியத்தின்படி நடக்காம நம்ம துன்மார்க்கம் நடக்கும்போது அவருக்கு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல வெள்ளாடுகளாக சொல்லப்படுகிற அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார்கள். அப்போ எப்போ நாங்கள் பார்த்தோம்? எப்போ அவங்க தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கல, சட்டை கேட்டா சட்டை கொடுக்கல, அப்புறம் வேற அவர் காவலில் இருக்கும்போது வந்து பார்க்கல, வியாதியா இருக்கும்போது பார்க்கல, பெற்றோர்களை வந்து வியாதியா இருக்கும்போது பெற்றோர்களை கவனிக்கல, பாடுகள்ல உபத்திரங்கள்ல நம்ம இருக்கும்போது தாய் தகப்பனை மதிக்கல, சொந்த பந்தங்களை மதிக்கல, நேசிக்கல, உற்றவர்களை நேசிக்கல, சபை மக்களை நேசிக்கல, சபை மக்களுடைய வாழ்க்கையில இது பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்க முடியல, நேசிக்க முடியல, அங்கு செலுத்த முடியல, வியாதிப்படுங்களை பார்க்க முடியல, காவல் பண்ணப்பட்டவங்களை பார்க்க முடியல. இப்படி தாகம் கேட்ட தண்ணி எனக்கு இல்லை, வசதி வாய்ப்புன்னு சொல்லி சாப்பாடு கிட்ட உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது நம்ம இதயத்தை கல்லாக்கிட்டு இருக்கும்போது இவர்கள்லாம் எங்க போவாங்களாம்? அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்தனமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களை ஒருவனுக்கு நீங்க எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பார்த்தீங்களா, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடைவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைவும் போவார்கள் என்றார். உதாரணம் சொல்றாரு. இப்படி யாரெல்லாம் உதவி செஞ்சாலும் அவங்க நித்திய ஜீவனை பெறுவாங்க. யாரெல்லாம் உதவி செய்யலையோ அந்த சின்ன சிறியர்ல அவங்க நரகத்துக்கு போவாங்க ஆண்டு சொல்கிறார். அன்பாங்களே, நாம் இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்ட நாம் இந்த சின்ன சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே கர்த்தருக்கே செய்தீர்கள். நாம் யோசித்து பார்ப்போம். நாம் அந்த சின்ன சிறியில இருக்கிற மக்களுக்கு நம்ம செய்திருக்கோமா? உதவி பண்ணியிருக்கோமா? அவங்களுக்கு நன்மை செய்திருக்கோமா? கர்த்தரை போல அன்பு செலுத்திருக்கோமா? கர்த்தரை போல நன்மை செய்திருக்கோமா என்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை இந்த காரியத்தில் இந்த வசனத்தை கேட்டு நாம் மனம் திரும்பும்படியாக ஆண்டு விரும்புகிறார். ஒருவேளை நம்ம ஆண்டுடைய சாயலை காமிக்காம இருந்தால் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டு நோக்கி ஜெபிப்போம், ஆண்டு ஒப்பு கொடுப்போம். நாமும் சின்ன சிறியில் உதவி செயலாக மாறுவோம். கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நாளை ஆசீர்வதியும். இந்த நாளில் கூட கொடுத்த வார்த்தை நன்றி. இந்த வார்த்தை ஆசீர்வதி கேட்ட மக்களோட பேசும். சின்ன சிறியில் நாங்கள் உதவி செய்ய முடியாத நல்ல குணத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு வர மக்களாக மாற்றும். நாங்கள் செம்மறியாடுகளை போல கீழ்ப்படிந்த மக்களாக, வெள்ளாடுகளை போல கீழ்ப்படியாத மக்களாக போகாதபடி நாங்கள் கீழ்ப்படிந்த மக்களாக கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவராக உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோட பேசும் மையம் போட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பு ஆண்டவரும் அரவணைப்பும் பாதுகாவலும் இப்போது எப்போதும் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து வழி எடுத்து காப்பாராங்க. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.